அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கிறிஸ்துவுக்குள் அன்பான சத்திய வசன நேயர்கள், பங்காளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லுகிறோம். இந்த நாள் வருட கடைசி வாரம் அல்லது கடைசி வருட நாட்கள், ஒரு புதிய ஆண்டை எதிர்கொள்ளும் நேரங்கள் என்று சொல்லி நாம் அமர்ந்திருக்கிறோம். காலங்கள் கர்த்தருடைய கையிலிருந்து நமக்கு அருளப்படுகிறது. அவர் நியமித்திருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆண்டவரோ காலங்களின் தேவன். அவர் காலங்களை மனிதர்களுக்கு அருளி செய்கிற தேவன். காலங்களை பொறுத்தளவில் அவர் ஒருவரே ஆளுகிறவர். காலங்களை ஆளும் அல்லது காலங்களை கையாளும் எந்த ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடையாது. காலங்கள் அவரால் அருளப்படுகிறவைகள். இந்த அருமையான நேரத்தில் உங்களோடு கூட ஒரு நன்றியை குறித்த ஒரு சில வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி நாம் எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு சொல் தான். ஆனால் வேத புத்தகம் ஸ்தோத்திரம் சொல்லுதல் என்கிற வார்த்தையோடு அது அடிக்கடி வேதத்திலே குறிப்பிடப்படுகிறது. வருட கடைசி நேரங்கள், அந்த தருணங்கள் என்று நாம் யோசிக்கும்போது, கடவுள் இந்த ஓராண்டு முழுவதும் நம்மை நடத்தி இருக்கிறாரே, ஒவ்வொரு நாளும் நம்மை காப்பாற்றி இருக்கிறாரே, நாம் விடும் சுவாசம், நம்முடைய நடை, நம்முடைய இருப்பிடம், நாம் வந்து போவது, நாம் செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார். நமக்கு முதல்ல ஆண்டுடைய சமூகத்தில் இந்த நேரம் வருவது என்னவாக இருந்தால் நல்லதுன்னு சொன்னால் ஒரு நன்றி உணர்வு. வேதத்தில் சங்கீதம் 103 முதல் 5 வசனங்கள் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், தாவீது இந்த சங்கீதத்தில் விண்ணப்பங்கள் எதுவும் வைக்கவில்லை. ஆனால் சற்று வித்தியாசமாக தன்னுடைய ஆத்மாவோடு அவர் பேசுவதாக அது ஆரம்பிக்கிறது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாம் அடிக்கடி ஜபங்களில் இறுதியில் நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். ஆத்மாவோடு தானே அவர் பேசுகிறார். என் ஆத்மாவே, நீ பேசாமல் இருக்காத, நீ என்ன செய்யி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது ஆத்மாவிலிருந்து புறப்பட்டு வாய் சொல்லாக அது வர வேண்டும். அது நமக்கு பழக்கம் இருக்குமானால், சற்று நிதானித்து சொல்வதிலே நமக்கு பழக்கம் இருக்குமானால், நிச்சயமாக நம்ம என்ன செய்வோம்னா, அது ஆத்மாவிலிருந்து புறப்பட்டு வாய் சொல்லாக அது வெளியே வரும். முதல் குறிப்பாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது, உணர்ந்து நன்றி சொல்ல வேண்டும். உணர்வில்லாத நன்றி அநேக நேரங்களிலே நமக்கு தினசரி வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. யாருக்காவது ஒன்று சொல்லும்போது தேங்க்யூ சொல்கிறோம், நன்றின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களில் சொல்லிட்டு வேகமாக கடந்து போகிறோம். அநேக நேரங்களில் எதுக்காக நன்றி சொன்னோம், யாருக்கு சொன்னோம் அப்படிங்கிறது கூட நம்ம ரொம்ப யோசிக்கிறது இல்லை. இதே போல் ஒரு பழக்கம் கடவுளுக்கு நன்றி சொல்லும்போது வந்துவிடக்கூடாது. தாவீது அழகாக ரீசன் அவுட் பண்ணுறாரு. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அடுத்தவர் சொல்லுவது, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. உணர்வோடு நன்றி சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் உங்களுக்கும் இருக்குமானால், நிச்சயம் யோசித்து பார்த்து, எதாவது நம்ம மறந்துட்டோமா, சொல்வதற்கு மறந்துட்டோமா அப்படின்னு யோசித்து பார்த்து நம்ம நன்றி சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் வைத்தால் நல்லது. இந்த வசனம் அப்படித்தான் நம்மளை சொல்லுது. மறந்தே போகக்கூடாது. மறந்து போய்விடுவோமானால், கர்த்தர் நமக்கு நன்மை செய்து இந்த வருடம் முழுவதும் நம்மை காப்பாற்றி போஷித்து தினமும் வழி நடத்தினதற்கு நாம் என்னதான் சொல்ல முடியும்? முதல்ல நன்றியாவது நம்ம என்ன செய்யணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும். அதற்கு காரணத்தை ஒரு வரிசையாக அடுக்குகிறார். ஏன் நன்றி என்பதை சொல்லும்போது, அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து
உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அக்கிரமமும் பாவமும் நாம் கடந்த ஆண்டு ஒன்றுமே செய்யவில்லை என்று ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சொல்லிவிட முடியாது. அப்படியானால் நாம் அப்படிப்பட்ட நேரங்களில் கடவுளுடைய சன்னிதானத்துக்கு வருகிறோம், மன்னியும் ஆண்டவரே என்று கேட்கிறோம். ஆண்டவர் மன்னிக்கிறார், கிருபை உள்ள தேவன். அதை நம்ம யோசித்து பார்த்து, என்னை எத்தனை முறை நீர் மன்னித்திருக்கிறீர் ஆண்டவரே, எத்தனை முறை நீர் என்னுடைய பாவங்களை நீர் மன்னித்திருக்கிறீர் கடந்த ஆண்டு. இந்த நாளிலே நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். என் பிராணனை, என்னுடைய உயிரை நீர் அழிவுக்கு மீட்டிருக்கிறீர். எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ ஆபத்துக்கள் மனிதனை சூழ்ந்திருக்கும் போது ஒவ்வொரு நிமிடமும் நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் we must thank him உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. அடுத்தவர் சொல்றாரு, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். எத்தனையோ கஷ்டம் லாஸ்ட் இயர்லாம், அந்த கஷ்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் நம்மை போஷித்திருக்கிறார். ஒரு சில குறைகள் இருந்திருக்கலாம், ஆனால் அதையும் தாண்டி அவர் நம்மை போஷித்திருக்கிறார். நமக்கு எதிர்பார்த்த எல்லாமே கிடைக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் அடிப்படையாய் நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்கி இருக்கிறார். திரும்ப சொல்லும்போது சொல்றாரு, இந்த லாஸ்ட் இயர்ல லாஸ்ட் மினிட்ஸ்ல நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போல் ஆகிறது. கழுகு தன்னுடைய சிறகுகளை எல்லாம் உதிர்த்து கொள்ளுமாம் உயரமான இடத்தில் போய். அதன் பிறகு அதற்கு திரும்ப சிறகுகள் முளைக்குமாம். அது அப்புறம் திரும்ப வட்டம் அடித்து பறக்கும்போது புதிய பலத்தோடு அது பறக்குமாம். ஆண்டவர் நமக்கு புது பலன் தர காத்திருக்கிறார். அதற்கு முன்பதாக இப்படி நாம் சிந்தித்தால் நல்லது. ஆண்டவரே, நீர் எனக்கு கடந்த ஆண்டு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, நீர் என்னை அழிவுக்கு மீட்டு பாதுகாப்பு அளித்து உணவளித்து எல்லாவற்றிலும் நீர் எனக்கு கிருபை செய்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, என் ஆத்மாவிலிருந்து புறப்படுகிற நன்றியை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லலாம். இரண்டாவதாக, நம்முடைய நன்றி உண்மையுள்ள நன்றியாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே நன்றிக்கும் உண்மைக்கும் என்ன சம்பந்தம் கூட நம்ம யோசிக்கலாம். இந்த உண்மையுடன் நன்றி செலுத்துவது என்பது கொஞ்சம் சிரமம் எடுத்து செய்ய வேண்டிய ஒன்று. வேதத்திலே ஒரு பகுதியை நாம் அறிந்திருப்போம். லூக்கா 17வது அதிகாரம் 11வது வசனம் தொடங்கி 19வது வசனம் வரைக்கும் அந்த சம்பவம் இருக்குது. உங்களுக்கு அறிந்த சம்பவம் தான். 10 குஷ்டரோகிகள் வருகிறார்கள். ஆண்டவரிடத்தில் வந்து சுகத்தை பெறுவதற்காக கேட்டு போகும்போது அவர்கள் சுகமடைகிறார்கள். ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் போய் நீ உன்னுடைய காணிக்கையை செலுத்து அப்படின்னு முடிகிறது. ஆனால் குணமானவர்களிலே 9 பேர் அப்படியே போய்விட்டார்கள். ஒரே ஒருவன் மட்டும் திரும்புகிறான். தான் நடந்து வந்த பாதையிலே திரும்ப நடக்கிறான். இயேசு கிறிஸ்து எங்கே நிற்கிறார் என்று பார்த்து தேடி வந்து நின்று அவருக்கு நன்றியை சொல்லுகிறான், ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறான். அப்போ பாருங்க, உண்மையாய் செய்கிற மனிதன் என்ன செய்வான்னு சொன்னா, இதை ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா நினைக்க மாட்டான். கிடைத்திருக்கும் ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் என்னை சுகப்படுத்தி இருக்கிறார், நான் உடனே என்ன செய்யணும், அவரை சந்திக்க வேண்டும். என்னுடைய நன்றியை திரும்ப, என்னுடைய கால் நடை, ஒரு நடை திரும்ப போயிட்டு வர்றதுல சிரமம் இருந்தாலும் அந்த சிரமத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் கேட்கிறார், மற்ற 9 பேர் எங்கே? ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் இப்படி சிந்திக்கலாம். நான் அந்த திரும்பி வந்து நன்றி செலுத்தக்கூடிய அந்த ஒரு குஷ்டரோகியை போல, அல்லது அன்னைக்கு அவரை சொல்லணும்னா குஷ்டரோகின்னு கூட சொல்லக்கூடாது, குஷ்டரோகி சுகம் பெற்றவர், அந்த சுகம் பெற்றவரை போல நான் நன்றி சொல்லியிருக்கிறேனா? நான் எத்தனை முறை கடந்த ஆண்டு சுகம் பெற்றிருக்கிறேன். ஆண்டவர் மருத்துவ உதவியை கொடுத்து சுகப்படுத்தி இருக்கிறார். ஜெபித்து சுகமானவர்கள் நிறைய பேர். வீட்டில இருந்து வெளியில போக முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அநேக நேரங்களிலே ஜெபித்து சுகம் பெற்றுக்கொண்டது எத்தனை முறை. இவைகளை கொஞ்சம் உட்கார்ந்து நம்ம யோசித்து பார்த்து நன்றி சொல்லணும். அந்த சம்பவங்களை நாம் நினைவு கூர்ந்து, ஓ, இப்படி ஒரு மாதத்தில், இப்படி ஒரு நாளில் நான் வேதனையோடு இருந்தேன், சுகவீனத்தோடு இருந்தேன், ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினாரே. எத்தனை முறை நாம் அப்படி உண்மையாய் நன்றி சொல்லி இருக்கிறோம். உண்மையாக நன்றி சொல்லுகிறவர்கள் 2 விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க.
ஒன்று தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலும் அவர்கள் ஸ்தோத்திரம் செய்வார்கள். எல்லாவற்றிலும். முறுமுறுப்பு இருக்காது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இந்த உண்மையாய் ஸ்தோத்திரிக்கிறவர்கள், உண்மையாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களுக்கு என்ன ஒரு பெரிய நல்ல குணாதிசயம் இருக்குன்னு சொன்னால், முறுமுறுக்க மாட்டாங்க, அன்ஈஸியாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. இந்த கடவுள் இப்படி வச்சுட்டாரே, அப்படி வச்சுட்டாரே. எல்லாவற்றிலும், ஒரு கடினமான சூழ்நிலை, ஒரு துன்பமான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை, எல்லாவற்றிலும் வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. பிலிப்பியர்ல ஸ்தோத்திரத்தோடே கூடிய விண்ணப்பம் என்று அங்கே சொல்லுகிறது. அந்த ஒரு தன்மையை நாம் பெற்றிருக்கிறோமான்னு யோசித்து பார்ப்போம். எப்போதும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. அதிலும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் எப்போதும் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அந்த எப்போதும் அப்படிங்கிறது சில நேரங்களில் வேதத்தில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, யோபு நம்ம கண்ணு முன்னால் வந்து நிற்கிறாரு. 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், அத்தனையும் இழந்த நேரத்தில், அத்தனையும் தன்னை விட்டு போன நேரத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொல்ல முடியுமா? ஒருவேளை நாம் வாசிக்கிறோம், கேட்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட கடின சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தர் கொடுத்ததை திரும்ப எடுத்திருக்கிறார் என்கிற உணர்வோடு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்ல முடியுமா? கடினமான ஒன்றுதான். ஆனால் யோபு என்கிற பக்தன் அதை செய்துவிட்டு நம்மை பார்த்து நாளில் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் ஆண்டவர் நன்மையானதை தான் செய்வார். எது செஞ்சாலும் ஆண்டவர் செய்கிறத பொறுமையோடு காத்திருந்து நான் கடைசியில் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கிட்டேன். நீங்களும் அதே போல் முறுமுறுக்காமல் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கும் ஒரு நாள் அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டு. பிலிப்பியர் 4:11 சொல்லுகிறார், பால் சொல்கிறாரு, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஸ்தோத்திரம் உண்மையாக சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்ன தெரியுமா? மனரம்மியம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க மனசு எப்போவுமே எதை பற்றியும் எதுவும் ரொம்ப யோசித்துக்கிடாமல் மனரம்மியமாக அவங்க இருப்பாங்க. அந்த ரம்மியம் யார் தருகிறா? அந்த பிளஸட், அந்த ஹாட், அந்த பிளஸடான அந்த ஒரு தன்மை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தர்றார். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தன்மை. அது கர்த்தரை முழுமையாக நம்பும். 3வது, உறுதியுடன் நாம் இயேசுவை பின்பற்றுகிறோமா என்று கேள்வி கேட்டு நாம் அதிலே ஒரு திரும்ப அர்ப்பணத்தை செய்ய வேண்டும். வருட கடைசி அல்லவா, கடைசி நாட்கள் அல்லவா, திரும்பி பார்த்து நான் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரை பின்பற்றினேனா? ஒவ்வொரு நாளும் என் இயேசுவை நான் பின்பற்றி நடந்தேனா? என்னுடைய நடையிலே ஏதேனும் பிசகு இருந்ததா? ஆண்டவர் நடந்து செல்லும்போது, ஒரு பாதையிலே என்னை அழைத்து செல்லும்போது நான் முறுமுறுத்தோ, அந்த வழி எனக்கு பிடிக்கவில்லை என்று முரண்டு பிடித்தோ அப்படியே நான் நின்று இருக்கிறேனா என்று நாம் யோசித்து பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவருக்கு எத்தனையோ குணாதிசயங்கள் சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஆனால் ஒரு குணாதிசயம் வேதத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். அந்த வசனம் சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட ஒவ்வொருத்தரையும் அவர் குணமாக்கி, தேவனுடைய அபிஷேகம் அவர் மேலே இருந்தது. அவர் அதை என்ன செய்கிறார்? தன்னுடைய பணியாக செய்கிறார். நன்மை செய்து ஒவ்வொரு நாளும் சுற்றி வருவது என்பது அவருடைய லைஃப்பில் இருந்த ஒரு டோட்டல் ஒரு கேரக்டர். இன்னைக்கு 365 நாட்களை நாம் கடந்திருக்கிறோம். நாம் செய்த நன்மை மற்றவர்களுக்கு எத்தனை? நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா, நீ நன்மை செய்கிறவனாய் இந்த ஆண்டு முழுவதும் சுற்றி திரிந்தாய், நீ நன்மை செய்கிறவன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நீ நன்மை செய்கிறவன், நீ நன்மை செய்கிறவன், உன்னுடைய நன்மையை நாங்கள் பெற்றிருக்கிறோம், அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி சங்கீதம் 34:8 அப்படி சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் நன்மை செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் முதல்ல ஆண்டவர் ரெகக்னைஸ் பண்ணணும். ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லணும், நீ நன்மை செய்கிறவன் என்று சொல்லி. அடுத்து நம்மை சுற்றி நம்மிடமிருந்து நன்மை பெற்றவர்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? இவர்கள் நன்மை செய்கிறவர்கள். ஒரு
தேவனுடைய மனிதன் இந்த நன்மை தீமை இந்த இரண்டையும் வைத்து உலக மக்கள் இந்த 3 கேட்டகரியில் இருக்காங்கன்னு சொல்லி அவர் சொல்லி தர்றாரு. அதை ஒரு முறை நான் நினைவு கூர்ந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்றாரு, நன்மைக்கு நன்மை செய்கிறவர்கள். நீ நன்மை செஞ்சா நான் நன்மை செய்வேன், நீ தீமை செஞ்சிட்டேன்னா நான் தீமை செஞ்சிருவேன். அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. நீ எனக்கு என்ன தர்றியோ, நீ எனக்கு என்ன கொடுக்குறியோ அதே தான் நான் ரிப்பீட் பண்ணுவேன். இப்படி ஒரு கூட்டம். அவங்களுக்கு நம்ம என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால், என்ன பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், மனித தன்மை உள்ளவர்கள். மனிதர் கேஷுவலாக அதான் எல்லாரும் நினைச்சு செய்கிறது. இரண்டாவது ஒரு தன்மை உள்ள மக்கள் இருக்கிறாங்க, நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவர்கள். நன்மையை பெற்றுக்கொள்வார்கள், ஆனால் பதிலுக்கு தீமையை செய்து விடுவார்கள். அப்படி இருக்கிறாங்களா? நிறைய இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களை என்ன கேட்டகரி அவங்க சொல்லி அழைக்கப்படுகிறார்கள் சொன்னால், பிசாசின் தன்மை உள்ளவர்கள். பிசாசு ஒரு ஆள் தான் என்ன செய்வான்னு சொன்னால், தீமை செய்கிறதுல மும்முரமாக இருப்பான். ஒரு விசுவாசி ஆண்டவரை உண்மையாக பின்பற்றுகிறான்னா இவனுக்கு ஏதாவது தீமை செய்ய முடியுமான்னு பார்ப்பான். இதே ஒரு கேரக்டரை மனுஷன் பிசாசோட நல்ல தொடர்புள்ளவனாக இருப்பான்னு சொன்னால், அப்படியெல்லாம் நம்ம இருக்கிறோமான்னு சந்தேகம் வரும். தீமை செய்கிற மனிதர்களாக நம்ம இருப்போம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம யாரோட தான் இருக்கோம்? பிசாசோட தான் கைக்குலுக்கி வாழ்கிறோம். அதுவும் நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிற ஒரு கூட்டமாக இருப்போம் என்று சொன்னால் மிகவும் வருந்தத்தக்கது. கொஞ்சம் இந்த நாட்களில் யோசித்து பார்க்கணும். 2 சொல்லியிருக்கிறேன். 3வது, தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்வது. என்னை பற்றி தீமையாக பேசிட்டாங்க, எனக்கு தீமை செய்து விட்டார்கள், இல்லை நான் அவங்களுக்கு பதிலுக்கு தீமை செய்ய மாட்டேன், நன்மை செய்வேன். இவங்கள என்னன்னு சொல்லலாம்னா தெய்வீக தன்மை உள்ளவர்கள். பாருங்க, சாதாரண மனுஷத்தன்மை உள்ளவர்கள், ஒரு பிசாசின் தன்மை உள்ளவர்கள், தெய்வீக தன்மை உள்ளவர்கள். இயேசு கிறிஸ்து அதைத்தான் செஞ்சார். அவருக்கு செய்த எல்லா தீமைகளுக்கும் பதிலாக அவர் தீமை ஒன்றும் செய்யவே இல்லை. தீமையான வார்த்தைகள் சொல்லலை. பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லாமல் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். யூதாசை பார்த்து சிநேகிதனேங்கிறாரு. இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்பதை பல விதங்கள் அறிவிக்கிறோம். அதில் ஒரு விதம் என்ன தெரியுமா? தீமை செய்கிறவர்களுக்கு ஒரு முறை நன்மை செய்து பாருங்கள். நிச்சயமாக அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்ற அர்த்தம். இந்த வருட கடைசி நாட்களிலே ஆண்டவர் நமக்கு பாராட்டின ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து பார்ப்போம். உண்மையாய் அவர் நமக்கு செய்தது ஏராளம். 3 குறிப்புகளை நான் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். நாம் உணர்ந்து நன்றி சொல்ல வேண்டும், உண்மையாய் நன்றி சொல்ல வேண்டும், உறுதியுடன் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அது ஒரு விதமான நன்றி தான். இயேசு கிறிஸ்துவை நான் பின் செல்லுகிறேன் நடைமுறை வாழ்க்கையிலே, அது அவருக்கு நன்றி செலுத்துவதை போல தான். அது யாருன்னு சொல்லி, அவர் எனக்குள்ளே இருக்கிறவர் யாருன்னு இந்த உலகத்துக்கு நான் காண்பிக்கிறேன். இந்த வருட கடைசி நேரங்களில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சமூகத்தை ஒரு விசை நோக்கி பார்த்து அவருக்கு உண்மையாய் நன்றி சொல்வோமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, வருட கடைசி நாட்களிலே, கடைசி நிமிடங்களிலே, கடைசி நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம். ஒரு புது வருடம் எங்கள் கண் முன்பதாக வரப்போகிறது என்று நிற்கிறது ராஜா. நாங்கள் கடந்த ஆண்டை சற்று திரும்பி யோசித்து பார்க்கிறோம். அதை யோசித்து பார்த்து நீர் எங்களுக்கு மன்னித்ததை நினைவு கூறுகிறோம். எங்களுடைய பாவங்களெல்லாம் நீர் மன்னித்ததை நினைவு கூறுகிறோம். எங்களை ஆபத்துக்கு விலக்கி காத்து கொண்டதை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மையும் நாங்கள் நினைத்து பார்த்து உணர்ச்சியோடு, அதாவது என்னுடைய ஆத்மாவில் உணர்ந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதே போல் உண்மையாய் நன்றி சொல்லுகிறோம். நேரம் எடுத்து நன்றி சொல்லுகிறோம். ஏனென்றால் நேரம் எடுத்து நன்றி சொல்வது ஒரு விசேஷித்த இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய ஒன்று. நினச்சி பார்த்து அதுக்கு டைம் கொடுக்கறது தான் திரும்ப நடந்து வர்ற மாதிரி. நடந்து வந்து அந்த குஷ்டரோகி சுகம் பெற்றவன் சொன்னானே, அதுபோல அதே மாதிரி கடைசியில் எனக்கு தீமை செய்தவர்களை பற்றி நான் யோசித்து கொண்டே வெறுப்புடன் உட்கார்ந்திருக்காமல் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அவர்களுக்கும் ஒரு நன்மையை செய்துவிட்டால் நான் கடவுள் யார் என்று அவர்களுக்கு சொல்லுகிறேன். அது ஒரு விதத்திலே நான் ஜீசஸை பின்பற்றுவதற்கு ஒரு பெரிய அடையாளம். நாங்கள் எல்லாரும் இந்த கடந்த ஆண்டு உம்மை பின்பற்றுவதிலே குறைவுடையவர்களாக இருப்போமானால் மன்னியும். வரப்போகிற புதிய ஆண்டிலே நாங்கள் உம்மை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களாக எங்களை மாற்றும். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில்
ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.